கம்ப்ளீட்டா இங்க பாத்தீங்கன்னா ஒரு 500ல இருந்து 1000 வீடுங்க வரைக்கும் கண்டிப்பா இந்த ஊர்ல இருக்கும். நிறைய சைட்ல இருந்து பக்கத்துல பஸ் ஸ்டாப் அதுதான் சொல்லுவாங்க. பட் நம்ம சைட்ல இருந்து பக்கத்துல பஸ் டிப்போவே இருக்கு. இது வந்து சோமங்கலத்தோட மெயின் ஜங்ஷன். இது இப்போ இந்த ஜங்ஷன்ல இருந்து ரைட் எடுத்து ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா தாம்பரம் போயிடலாம். ஒரு 7ல இருந்து 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். ஸ்ட்ரைட்டா போனீங்க அப்படின்னா குன்றத்தூர் நந்தம்பாக்கம் பைபாஸ் கனெக்டிவிட்டி ரோடு. இது லொகேஷன் கரெக்டா பாத்தீங்கன்னா சோமமங்கலத்துக்கும் நடுவரப்பட்டுக்கும் சென்டர்ல பஸ் போற ரூட்ல ஆன் ரோட் சைட்டா ஆன் ரோடு. ஆமா, நம்ம சைட்டோட பேர் பாத்தீங்கன்னா ENK Success 7. டோட்டலாவே ஒரு 2 ஏக்கர் தான். 2 ஏக்கர். ஆமா, டோட்டல் பிளாட்ஸ் பாத்தீங்கன்னா 57 பிளாட். 33 அடி ரோடு சார். 33 அடி. ஆமா சார். ஆக்சுவலி ரோடு வந்து நல்ல குவாலிட்டியா இருக்கு. பக்கா குவாலிட்டியா இருக்கும் சார். நம்ம சைடுக்கு பின்னாடி ஒரு 6 ஏக்கர் நம்ம லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். ஓகே, இது அப்படியே முடிஞ்சோட அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி பின்னாடி நம்ம கொண்டு போற மாதிரி பிளான் இருக்கு. அவங்களுக்கும் நமக்குமான டிஃபரெண்ட் என்ன அப்படின்னா அவங்க அந்த லேஅவுட்ஸ் வந்து மார்க்கெட்டிங் எடுத்து பண்றாங்க. மார்க்கெட்டிங் இது எங்களோட சொந்த லேஅவுட். ஓகே, உங்களோட ஓன் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறதுனால எங்களால அந்த ரேட் கொடுக்க முடியுது. ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பிரதர் சிஸ்டர்ஸ்க்காக தாம்பரத்துல இருந்து வெறும் 7 கிலோமீட்டர்ல ஒரு அழகான லேஅவுட்டுக்கு தான் நம்ம விசிட் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராஜெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா ENK Success Avenue. அந்த ப்ராஜெக்ட் தான் நம்ம வந்திருக்கோம். ஒரு எக்ஸலண்டான ப்ராஜெக்ட், சிம்பிளான ப்ராஜெக்ட். ஒரு 2.5 ஏக்கர்ல இந்த ப்ராஜெக்ட் வந்து போட்டிருக்காங்க. டோட்டலா 57 பிளாட் வந்து போட்டிருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்டா ஃபில் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. ஏன்னா நல்ல ஒரு ஆர்ட் லொகேஷன்ல இந்த லேஅவுட் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் பிளாட்டோட சைஸஸ் பாத்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து உங்களுக்கு 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அவைலபிளா இருக்கு. அண்ட் நான் வரப்போது இந்த லேஅவுட்டுக்கு வரப்போதே பாத்தீங்கன்னா நடுவுல நிறைய லேஅவுட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. நிறைய ப்ராஜெக்ட்ஸும் இருக்கு. நீங்க சப்போஸ் இந்த ப்ராஜெக்ட் வந்து விசிட் பண்றீங்க அப்படின்னா ஒரு தடவை அந்த மார்க்கெட்ல இருக்கிற அந்த லேஅவுட் எல்லாம் என்கொயரி பண்ணிட்டு இங்க வாங்க. அங்க ரேட்டு பாத்தீங்கன்னா 3500 per ஸ்கொயர் ஃபீட் அந்த ரேட்ல வந்து அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் போட்டிருக்காங்க. இங்க இருந்து ரொம்ப பக்கம் தான், ரொம்ப தூரம்லாம் கிடையாது. இங்க இருந்து ரொம்ப பக்கம், ஒரு 200-300 மீட்டர்லயே நிறைய லேஅவுட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அங்க மார்க்கெட் வேல்யூ எவ்வளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3500 per ஸ்கொயர் ஃபீட் அந்த ரேட்ல வந்து போயிட்டு இருக்கு. பட் இங்க ENK Success Avenueல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ரேட்ல நீங்க நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க. தாம்பரத்துல இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர்ல இந்த ரேட்ல எப்படிடா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஷாக் ஆவீங்க. அந்த மாதிரி ரேட்ல வந்து இங்க கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த சைட்டு பக்கத்துல என்னென்னலாம் இருக்கு, கனெக்டிவிட்டி எப்படி இருக்கு, ஹைலைட்ஸா என்னென்ன இருக்கு, இதெல்லாமே டீடைலா பார்த்துடலாம். ஸோ பார்த்துட்டோன்னே அதுக்கப்புறமா ப்ராஜெக்ட் மேனேஜர், ப்ராஜெக்ட் ஓனர் இருக்காரு. அவங்க வந்து ப்ராஜெக்டை பத்தி டீடைல்ஸ் வந்து நம்மளுக்கு சொல்லுவாங்க. இப்போ போயிட்டு நம்ம சைடு பக்கத்துல என்னென்ன இருக்குன்னு பிரீஃபா காட்டுறேன் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க பாக்குறீங்க பாருங்க, இது ரொம்ப ஃபேமஸான கோயில் இந்த ஏரியால. நம்ம லேஅவுட்ல இருந்து பக்கத்துல வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், நடந்தே நீங்க வந்துடலாம். அவ்வளவு தூரத்துல தான் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. சிவன் கோயில், சோமநாதீஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரொம்ப பழமையான கோயில், நல்ல சக்தி வாய்ந்த கோயில். ஸோ இந்த கோயில் வந்து நம்ம லேஅவுட் நம்ம சைட்ல இருந்து ரொம்ப ரொம்ப பக்கத்துல தான் அமைஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க பாக்குறீங்க பாருங்க, இதுதான் சோமங்கலம் ஊரு. கம்ப்ளீட்டா இங்க பாத்தீங்கன்னா ஒரு 500ல இருந்து 1000 வீடுங்க வரைக்கும் கண்டிப்பா இந்த ஊர்ல இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய சைட்ல இருந்து பக்கத்துல பஸ் ஸ்டாப் அதுதான் சொல்லுவாங்க. பட் நம்ம சைட்ல இருந்து பக்கத்துல பஸ் டிப்போவே இருக்கு. இதுதான் சோமங்கலமோட பஸ் டிப்போ. அதே மாதிரி பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன். இது பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இங்க ஒரு கனெக்டிவிட்டி போது பாருங்க. இது வந்து மணிமங்கலம்ல இருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் போகக்கூடிய கனெக்டிவிட்டி ரோடு. ஸோ இந்த ஏரியா பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து வெறும் 500 மீட்டர்ல தான் அமைஞ்சிருக்கு. ஸோ நம்ம சைட்ல இருந்து பக்கத்துல பாத்தீங்கன்னா பஸ் டிப்போ, இந்த சோமங்கலம் ஊரு, இதெல்லாமே நம்ம சைட்ல இருந்து ஒரு 500 மீட்டர்ல அமைஞ்சிருக்கு. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா இந்த பஸ் டிப்போல இருந்து நம்மளுக்கு நிறைய இம்பார்ட்டன்டான லொகேஷனுக்கு வந்து நம்மளுக்கு பஸ் வந்து ஃப்ரீக்வெண்டாவே இருக்கும். தாம்பரம், அதே மாதிரி பூந்தமல்லி, வடபழனி, போரூர், குன்றத்தூர், இந்த மாதிரி எல்லா ஏரியாவுக்குமே இங்க இருந்து ஃப்ரீக்வெண்டாவே நம்மளுக்கு பஸ்ஸஸ் வந்து உங்களுக்கு ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கும். இந்த மாதிரி ஒரு மெயின் லொகேஷன்ல தான் நம்ம சைட் வந்து அமைஞ்சிருக்கு. வெறும் 500 மீட்டர்ல தான் இந்த பஸ் டிப்போ வந்து அமைஞ்சிருக்கு. சோமங்கலம் பஸ் டிப்போல இருந்து நீங்க அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்து பாருங்க, இந்த லெஃப்ட் எடுத்தீங்க அப்படின்னா இதுதான் குன்றத்தூர்ல இருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் போகக்கூடிய பைபாஸ் கனெக்டிவிட்டி ரோடு. அதே மாதிரி நம்ம சைட்டு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரெசிடென்சியல் வீடுங்க தான். எங்க பார்த்தாலும் உங்களுக்கு வீடுங்களா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வீடுங்க மத்தியில தான் நம்ம லேஅவுட் வந்து போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து மஹால். ஸோ மஹாலும் பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து ரொம்ப ரொம்ப பக்கத்துல தான், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இப்போ இது பாத்தீங்கன்னா இது வந்து சோமங்கலத்தோட மெயின் ஜங்ஷன். இது ஸோ ஜங்ஷனு. இப்போ இந்த ஜங்ஷன்ல இருந்து ரைட் எடுத்து ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா தாம்பரம் போயிடலாம். ஒரு 7ல இருந்து 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். ஸ்ட்ரைட்டா போனீங்க அப்படின்னா குன்றத்தூர் நந்தம்பாக்கம் பைபாஸ் கனெக்டிவிட்டி ரோடு. இது ஸோ ஜங்ஷன்ல இருந்து உங்களுக்கு ஈஸியா கனெக்டிவிட்டி வந்து நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க ஒரு இடத்துல வந்து நம்ம ஒரு இடம் வாங்குறோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து நிறைய பேர் வந்து பக்கத்துல வந்து கடைகள் இருக்கா, நம்ம டெய்லிக்கு தேவையான பொருட்கள் கிடைக்குமா, அந்த மாதிரி எல்லாமே நம்ம பார்த்து தான் நம்ம இடத்த வந்து வாங்குவோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இந்த லொகேஷன் வந்து நடுவீரப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த லொகேஷனோட நேம். நம்ம சைட்ல இருந்து வெறும்
ஒரு கிலோமீட்டர் தான் இருக்கும். இது கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா ஒரு பஜார் அப்படின்னு சொல்லலாம். இந்த பஜார்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இங்க நம்மளுக்கு அவைலபிளா இருக்கும். நம்ம டெய்லிக்கு தேவையான பொருட்கள், அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ், மெடிக்கல் ஷாப்ஸ், இந்த மாதிரி டெய்லிக்கு நம்மளுக்கு என்னென்னலாம் தேவைப்படுமோ அது எல்லாமே இந்த லொகேஷன்ல நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து நம்ம சைட்ல இருந்து வெறும் 1 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த லொகேஷன் வந்து அமைஞ்சிருக்கு. எல்லாமே கம்ப்ளீட்டா இது ஒரு பஜார் அப்படின்னு சொல்லலாம். இங்க வந்து நம்மளுக்கு ஹார்ட்வேர்ஸ், அதே மாதிரி மெடிக்கல் ஷாப்பு, ஹாஸ்பிட்டலு, ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்மளுக்கு இங்க இந்த லொகேஷன்ல நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு இதுல வந்து நம்ம இடம் வாங்குறோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பார்ப்போம். பக்கத்துல கமர்ஷியலா எல்லாமே நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க. ஸோ அதுக்காக உங்களுக்கு இந்த வீடியோல காட்டுறேன். ஃபுல்லாவே பஜார் தாங்க இது. இந்த இதுல நம்மளுக்கு கிடைக்காத பொருளே கிடையாது. எல்லாமே நம்மளுக்கு இங்க கிடைக்கும். எல்லாமே சைட்ல இருந்து பக்கம் தாங்க. ஒரு 500 மீட்டர்ல இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் தான் இதெல்லாம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தாம்பரத்துல இருந்து இந்த நடுவீரப்பட்டுக்கு வந்து பஸ் இருக்கு. நம்மளுக்கு தனியாவே பஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி சோமங்கலத்துக்கும் பஸ் வந்து நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு. 18H பஸ் நம்பர் பாத்தீங்கன்னா 18H, அதுதான் உங்களுக்கு இந்த நடுவீரப்பட்டு பஸ் ஸ்டாப்புக்கு வந்து வரக்கூடிய பஸ் தாம்பரத்துல இருந்து. ஸோ இந்த நடுவீரப்பட்டு பஸ் ஸ்டாப்புக்கும் சோமங்கலம் பஸ் ஸ்டாப்புக்கும் அந்த கனெக்டிவிட்டி நடுவில் தான் நம்ம சைட் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ தாம்பரத்துல இருந்து ஃப்ரீக்வெண்டா நம்மளுக்கு இந்த 2 லொகேஷனுக்குமே பஸ்ஸஸ் வந்து அவைலபிளா இருக்கு. நீங்க எந்த பஸ் ஏறினாலும் நம்ம சைட்டுக்கு வந்து அழகா நீங்க வந்துடலாம். அதே மாதிரி நம்ம சைட்டு பக்கத்திலே பாத்தீங்கன்னா குட் எர்த் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் ஸ்கூல் அப்படின்னு சொல்லலாம். எதுக்கு ஸ்பெஷல் ஸ்கூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா பசங்களுக்கு யூனிஃபார்ம் கிடையாது. பசங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபுட் வந்து ஃப்ரீயாவே ப்ரொவைட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இங்க ஸ்பெஷலா அக்ரிகல்ச்சர் அந்த சப்ஜெக்ட் வந்து தனியாவே இங்க சொல்லி கொடுக்குறாங்க. நிறைய ஸ்கூல்ஸ்ல வந்து இந்த விவசாயி அக்ரிகல்ச்சர் பத்தி சொல்லி கொடுக்கறது கிடையாது. அதோட அவேர்னஸ் வந்து பசங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. பட் இந்த ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த விவசாயி அக்ரிகல்ச்சர் சப்ஜெக்ட் வந்து தனியாவே இங்க சொல்லி கொடுக்கறதுனால இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல் அப்படின்னு சொல்லலாம் நடுவீரப்பட்டுல. இது பாத்தீங்கன்னா நம்ம சைட்டு நம்ம லே அவுட்ல இருந்து ரொம்ப ரொம்ப பக்கம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே இந்த ஸ்கூல் வந்து அமைஞ்சிருக்கு. இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து பக்கத்துல இருக்கக்கூடிய அதர் சைட்ஸ். இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரேட் வந்து 3500 ரூபாய் அந்த மாதிரி ஸ்கொயர் ஃபீட் ரேட்ல போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல நீங்க எங்க என்கொயரி பண்ணாலும் லேண்டோட வேல்யூ பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் வந்து 3500 அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம சைட்டு நம்ம லே அவுட்ல பாத்தீங்கன்னா வெறும் 2300 ஸ்கொயர் ஃபீட் அந்த ரேட்ல கொடுக்குறாங்க. இங்க கொடுக்குற ரேட்டு அங்க கொடுத்தீங்கன்னா வீடோட அப்படியே கட்டி கொடுத்துருவாங்க. அது ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம் நம்ம லே அவுட்ல. அதே மாதிரி நம்ம சைட்ல இருந்து பக்கத்துல, அதாவது ஒரு 1 கிலோமீட்டர் தான் இருக்கும் டிஸ்டன்ஸ், தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ இந்த காலேஜும் நம்ம சைட்ல இருந்து ரொம்ப ரொம்ப பக்கம் தான். தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ நம்ம சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாமே பக்கத்துல தான். வித்தின் உங்களுக்கு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் உங்களுக்கு ஸ்கூல்ஸா இருக்கட்டும் காலேஜா இருக்கட்டும் நிறைய ஃபேமஸான காலேஜஸ் ஸ்கூல்ஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கு. அதனால நம்ம லே அவுட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மோஸ்டா ஒரு இடம் வாங்குறாங்க அப்படின்னா பக்கத்துல ஸ்கூல்ஸ் இருக்கா, காலேஜஸ் இருக்கா, அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்து தான் லேண்ட் வந்து வாங்குவீங்க. ஸோ தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து நம்ம சைட்ல இருந்து ரொம்ப ரொம்ப பக்கம், ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ள தான் இந்த காலேஜ் வந்து அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூலு. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாம் நம்ம சைட்ல இருந்து ரொம்ப ரொம்ப பக்கத்துலயே நிறைய அமைஞ்சிருக்கு. இப்போ நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா மணிமங்கலம் ஜங்ஷன் தான். ஸோ இது வந்து இந்த ஏரியா வந்து மணிமங்கலம். ஸோ இது ஆக்சுவலி இந்த ரோட்ல நீங்க டிராவல் பண்ணி போனீங்கன்னா மணிமங்கலம் டு ஸ்ரீபெரும்புத்தூர் அந்த கனெக்டிவிட்டி ரோடு தான் இது. நம்ம சைட்ல இருந்து இந்த மணிமங்கலம் ஜங்ஷன் பாத்தீங்கன்னா வெறும் 2.5 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப நியர்பைல தான் லொக்கேட் ஆயிருக்கு. எல்லாத்துக்குமே நம்ம சைட் வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிட். நீங்க ஆல்ரெடி ஸ்கூல்ஸ் காலேஜஸ் இதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, கனெக்டிவிட்டி பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து மணிமங்கலம் ஜங்ஷன் ரொம்ப மெயினான ஜங்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா சாய்ராம் மெடிக்கல் காலேஜ். இதுவும் நம்ம சைட்ல இருந்து வெறும் 2 கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காட்டியிருப்பேன். இது வந்து சாய்ராம் காலேஜ், ரொம்ப ஃபேமஸான காலேஜ் சென்னையில. ஸோ இந்த காலேஜ் வந்து ரொம்ப ரொம்ப பக்கம். நம்ம சைட்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த சாய்ராம் காலேஜ் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் காலேஜஸ், எக்கச்சக்க காலேஜஸ் ஸ்கூல்ஸ் எல்லாம் நம்ம சைட்ல இருந்து பக்கத்துலயே நிறைய இருக்கு. உங்களுக்கு சாம்பிளுக்கு ஃபேமஸான காலேஜ் வந்து நம்ம காட்டியிருக்கோம். இது சாய்ராம் மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ் ரெண்டுமே. ஸோ இப்போ நீங்க பாக்குறீங்க பாருங்க, இதுதான் அவுட்டர் ரிங் ரோடு, பூந்தமல்லி பைபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வண்டலூர்ல இருந்து மீஞ்சூர் பார்க்கக்கூடிய பைபாஸ் இது. இந்த அவுட்டர் ரிங் ரோடு பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து வெறும் 5 கிலோமீட்டர்ல இந்த அவுட்டர் ரிங் ரோடு வந்து அமைஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்க பாக்குறீங்க பாருங்க, இதுதான் குன்றத்தூர் டு ஸ்ரீபெரும்புத்தூர் போகக்கூடிய பைபாஸ் ரோடு. ஸோ இதுல இருந்து இப்போ இந்த ஏரியா பாத்தீங்கன்னா புது நல்லூர் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லூர் பஸ் ஸ்டாப் அப்படின்னு சொன்னாவே எல்லாருக்குமே தெரியும். ஸோ இங்க இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் நீங்க டிராவல் பண்ணி போனீங்கன்னா நம்ம சைட் வந்து ரீச் பண்ணிடலாம். குன்றத்தூர் டு ஸ்ரீபெரும்புத்தூர் பைபாஸ் ரோடு. அங்க பாத்தீங்கன்னா காலேஜ் வந்து சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, CIT, அந்த காலேஜ் வந்து நம்மளுக்கு லொக்கேட் ஆயிருக்கு. நான் ஆல்ரெடி உங்களுக்கு
தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சாய்ராம் காலேஜ் அதெல்லாம் நான் காட்டியிருப்பேன். இதுவும் சைட்ல இருந்து வெறும் ஒரு 3-3.5 கிலோமீட்டர்ல இந்த காலேஜ் வந்து இருக்கு. ஸோ நிறைய காலேஜ் ஸ்கூல்ஸ் வந்து நம்ம சைட்ல இருந்து பக்கத்திலேயே நிறைய இருக்கு. அந்த காலேஜ் தாண்டி வந்தோடனே இந்த மாதிரி போர்டு இருக்கும். சோமங்கலம் பாத்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காட்டியிருக்கும். அப்படியே வந்து நீங்க இந்த ரைட் எடுத்தீங்க அப்படின்னா அந்த சோமங்கலத்துக்கு நீங்க போயிடலாம் 2 கிலோமீட்டர்ஸ். ஸோ நம்ம சைடு பக்கத்துல என்னென்ன காலேஜஸ், என்னென்ன ஸ்கூல்ஸ் இருக்கு, அதே மாதிரி கனெக்டிவிட்டி இதெல்லாம் உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன். இப்போ ப்ராஜெக்ட் மேனேஜர், ப்ராஜெக்ட் ஓனர் வந்து டீடைலா நம்ம ப்ராஜெக்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வாங்க. ஹாய் சார், வணக்கம். ஹாய் சார், வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே சார், நம்ம ப்ராஜெக்ட் நேம் சொல்லுங்க, நம்ம ப்ராஜெக்ட் பத்தி டீடைல் வந்து மக்களுக்கு சொல்லுங்க. ஆக்சுவலா நம்ம ப்ராஜெக்ட் பண்ற லொகேஷன் பாத்தீங்கன்னா தாம்பரத்துல இருந்து கரெக்டா ஒரு 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல, ஓகே, யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு ரேட்ல, ஓகே, நம்ம சைட் பண்ணிட்டு இருக்கோம். Okay. லொகேஷன் கரெக்டா பாத்தீங்கன்னா சோமமங்கலத்துக்கும் நடுவரப்பட்டுக்கும் சென்டர்ல பஸ் போற ரூட்ல ஆன் ரோட் சைட்டா நம்ம ஆன் ரோடு. ஆமா, நம்ம சைட்டோட பேர் பாத்தீங்கன்னா ENK சக்சஸ் அவென்யூ சார். ஓகே, ENK சக்சஸ் அவென்யூ. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கிற ப்ராஜெக்ட்டோட இது வேல்யூ பாத்தீங்கன்னா டோட்டலாவே ஒரு 2.5 ஏக்கர் தான். 2.5 ஏக்கர். ஆமா, டோட்டல் பிளாட்ஸ் பாத்தீங்கன்னா 57 பிளாட். 57 பிளாட். இதுல பிளாட் சைஸ் பாத்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் ரேஞ்ச் வைஸா நம்ம பிளாட் போட்டுருக்கோம். சார், இப்போ கஸ்டமர் வந்து இந்த சைட் வந்து விசிட் பண்றாங்கல்ல, ஓகே சார், அவங்க என்ன சொல்றாங்க உங்ககிட்ட சைட்டை பத்தி? ஆக்சுவலா சைட்டை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, சைட் வந்து ரொம்ப பெஸ்டா இருக்குது. ஓகே, நீங்க கொடுக்கக்கூடிய அமெனிட்டிஸ் ரொம்ப அற்புதமா இருக்கு. அம்யூனிட்டிஸ்? ஆமா சார். என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுங்க? நம்ம அமெனிட்டிஸ் என்னென்ன கொடுக்குறோம்னா, பிளாக் டாப் ரோடு. ஓகே, உங்களுக்கு வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். 33 அடி ரோடு சார். 33 அடி. ஆமா சார். ஆக்சுவலி ரோடு வந்து நல்ல குவாலிட்டியா இருக்கு. பக்கா குவாலிட்டியா இருக்கும் சார். ஆமா, ஏர்போர்ட் ரன்வே மாதிரி இருக்கும். ஆமா, பக்கா அப்படிதான் குவாலிட்டியா இருக்கும். உங்களுக்கு 33 அடி ரோடு, ஓகே, 30 அடி கிராஸ் ரோடு கொடுத்துருக்கோம். ஓகே, சுத்தி காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்கோம். ஓகே, இது இல்லாம நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்கிறது 2 ஏக்கர் தான். ஓகே, இது இல்லாம நம்ம சைடுக்கு பின்னாடி ஒரு 6 ஏக்கர் நம்ம லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். ஓகே, இது அப்படியே முடிஞ்சோனே அப்படியே இந்த ரோட தான் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி பின்னாடி நம்ம கொண்டு போற மாதிரி பிளான் இருக்கு. பிளான் இருக்கு. இப்ப இருக்கிற மார்க்கெட் வேல்யூல நம்ம பண்ற அந்த ரேட் வந்து ரொம்ப கம்மியான பட்ஜெட். ஓகே, மார்க்கெட் வேல்யூ நானும் என்கொயரி பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். பக்கத்துலயே நிறைய சைட்டும் போட்டுருக்காங்க. ஓகே, ஓகேங்களா, வரப்போதே என்கொயரி பண்ணிட்டு தான் வந்தேன். 3500 போயிட்டு இருக்கு ரேட். ஓகே சார். ஆக்சுவலா அவங்களுக்கும் நம்மளுக்குமான டிஃபரெண்ட் என்ன அப்படின்னா, அவங்க அந்த லேஅவுட்ஸ் வந்து மார்க்கெட்டிங் எடுத்து பண்றாங்க. மார்க்கெட்டிங். இது எங்களோட சொந்த லேஅவுட். ஓகே, உங்களோட ஓன் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறதுனால எங்களால அந்த ரேட் கொடுக்க முடியுது சார். ஓகே, சோ என்ன ரேட்ல கொடுத்துட்டு இருக்கீங்க? இப்ப கரண்ட்ல நம்ம கொடுத்துட்டு இருக்க ரேட் பாத்தீங்கன்னா 2300 ரூபாய் சார். அவ்வளவுதான், 2300 தான் நம்ம பண்றோம் சார். ஓ, இப்போ நம்ம கிட்ட கஸ்டமர்ஸ் வாங்கினா கூட ஓகே, நியர் பை ரேட்ட கம்பேரிசன் பண்ணும்போது, நியர் பைனா ரொம்ப தூரம் எல்லாம் இல்ல சார். அத பக்கத்துல 500 மீட்டர் கூட இருக்காது. கண்டிப்பா அவங்க பண்றது பாத்தீங்கன்னா 3500 ரூபாய் பண்றாங்க. 500 ரூபாய் தான். இப்ப நான் கொடுக்குற அந்த 2300 பட்ஜெட்ல வாங்கினா கூட ஓகே, வாங்குற கஸ்டமர் 1000 ரூபாய் லாபமான காசுல தான் வாங்க. கண்டிப்பா ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. ஆமா சார். 2300 ரூபாய் 3000. எங்களோட மைண்ட் தாட் என்ன அப்படின்னா, நாங்க அதிகமான லாபம் வச்சு சேல் பண்ணுங்கிறது எங்களோட மைண்ட் தாட் கிடையாது. கஸ்டமருக்கு ஃபெசிலிட்டி பண்ணணும். அது இல்லாம நாங்க லேஅவுட்ட முடிச்சிட்டு அடுத்த எக்ஸ்டென்ஷனுக்கு போகணும். ஓகே, அந்த ஒரு ரீசனுக்காக தான் அந்த கம்மியான ரேட்ல, அதனால கம்மியான ரேட்ல வந்து மக்களுக்கு கொடுக்குறீங்க. ஓகே, இப்போ மக்கள் வந்து பாக்குறாங்க, அவங்களுக்கு பிடிச்சிச்சு, அவங்க கையில எவ்வளவு இருந்தா புக் பண்ணிக்கலாம் சார்? மினிமம் பாத்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறது ஸ்டார்டிங் ரேஞ்ச் சார். ஓகே, இந்த 600 ஸ்கொயர் ஃபீட்டோட காஸ்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 13,80,000 ரூபாய் வருது. ஓகே, 600 ஸ்கொயர் ஃபீட் இடம் வந்து டோட்டல் காஸ்ட் 13,80,000. ஓகே, இந்த 13,80,000 மொத்தமா காசு இல்லாத பட்சத்துல ஒரு 5 lakhs இருந்தா கூட நம்ம அவங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துறோம். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தாராளமா பண்ணி கொடுக்கலாம் சார். ஓகே, அப்ப அவங்க கையில ஒரு 5 லட்சம் ரூபாய் இருக்கணும். மினிமம் ஒரு 5 lakhs இருந்தாலே போதும். ஓகே, நீங்க இடத்த உங்க பேர்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இப்போ அவங்க வந்து வீடு கட்டணும் அப்படின்னா அதுவும் நீங்க பண்ணி கொடுங்க. வீடு கட்டுற ஃபெசிலிட்டி நம்மளே பண்ணி கொடுக்குறோம். ஓகே, இப்போ அந்த 600 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா எவ்வளவு டோட்டல் பட்ஜெட்? லேண்ட் பிளஸ் வீடு நீங்க பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா 24,80,000 ரூபாய் வரும். ஓகே, இது வந்து இடம் பிளஸ் வீடு நம்ம கட்டி கொடுத்துறோம். பட்ஜெட் வைஸா ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கப்புறமா வந்து இப்போ இங்க வந்து அம்யூனிட்டிஸ் பத்தி நீங்க சொல்லிட்டீங்க. கிரவுண்ட் வாட்டர் எப்படி சார் இருக்கும் இங்க? தண்ணிக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது. உங்களுக்கு 20 அடியிலே உங்களுக்கு தண்ணி இருக்கும். ஓகே, அதே மாதிரி அதிகமா மழை பெஞ்சாலும் தண்ணி பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இருக்கிற லொகேஷன் வந்து ரொம்ப மேடான பகுதி, இங்க தண்ணி பிரச்சனை என்னைக்குமே வராது. இதுதான் சார். ஓகே சார், இப்போ வந்து கஸ்டமர் வந்து சைட் விசிட் பண்ணணும் அப்படின்னா உங்க சைடுல இருந்து ஏதாச்சும் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்கணும்? ஒன்றும் இல்லை சார், நம்ம சைட் வந்து மிடில் ஆஃப் லொகேஷன்ல இருக்கிறது அப்படிங்கிறதுனால தாம்பரம் வந்துட்டா போதும் கஸ்டமர். தாம்பரத்துல இருந்து நம்ம கார்ல கூட்டு வந்து சைட்டை காட்டிட்டு திரும்ப கார்லயே நம்ம டிராப் பண்ணிடலாம். இந்த சைட்ல இருந்து வரக்கூடிய கஸ்டமர்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம கொண்டத்தூர் இந்த மாதிரி லொகேஷன்ல இருந்து பிக்கப் பண்ணிக்கலாம். ஸ்ரீபெரும்பூர்ல பிக்கப் பாயிண்ட் இருக்குது, மணிமங்கலத்துல பிக்கப் பாயிண்ட் இருக்குது. கஸ்டமருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி நம்ம பண்ணணுமோ அது எல்லாமே நம்ம பண்றோம். ஓகே, அப்ப கஸ்டமர் வந்து உங்களுக்கு கால் பண்ணி சைட்டை நான் வந்து பாக்குறேன்னு சொன்னா போதும், நம்ம ரூட் கைட் பண்ணி அவங்கள வர வச்சு நம்ம சைட் காட்டுறோம். இது பண்ணிடுவீங்க. இந்த சைட்ல இருந்து டெவலப்மெண்ட்ஸ்னா என்னென்ன சார் இருக்கு? சார் இன்னைக்கு நம்ம பண்ற ரேட் வந்து 2300. ஓகே, நமக்கு நியர்பைல இருக்கக்கூடிய சைட்டோட
சைட்டோட ரேட் வந்து உங்களுக்கே தெரியும் 3500 நீங்க உங்க வாயால தான் சொன்னீங்க. இல்ல நான் என்கொயரி பண்ணிட்டு தான் வந்தேன். அந்த ரேட் தான் போயிட்டு இருக்கு. நம்ம சைட்ல இருந்து தாம்பரம் வேற 8 கிலோமீட்டர் தான். இன்னைக்கு இந்த ரேட் போகுது அப்படின்னா இதுக்கு அப்புறமா அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்னலாம் உள்ள வருது அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லிடுறேன். ஓகே. மெட்ரோ 2.0 அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சாங்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே. அந்த சாங்ஷன் பண்ணது இந்த எலெக்ஷனுக்காக இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே. நீங்க கூகுள்ல போயிட்டு மெட்ரோ 2.0 அப்படி சர்ச் பண்ணீங்கனாலே ஓகே டீடைல்ஸ் வந்து சென்னையில வந்து அடுத்தடுத்து எங்கெங்க மெட்ரோ ப்ராஜெக்ட் வருது அப்படிங்கிற ஒரு பெரிய பிளான் ஸ்கெட்சே போட்டு வச்சிருக்காங்க. சூப்பர். அந்த பிளான் ஸ்கெட்ச்ல நம்ம சைட் இருக்கக்கூடிய இந்த ரோடு, அதாவது தாம்பரம் டு கிஷ்கிந்தா சோமங்கலம் இந்த ரோடு வந்து இப்ப 4-வே ட்ராக்கா டெவலப் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அடுத்து மெட்ரோ வரும்போது இதோட ரேட் வந்து டபுள் இல்ல ட்ரிபிள் மடங்கா கண்டிப்பா மாறும். இன்னைக்கு 2300 அப்படிங்கிறது மெட்ரோ வரும்போது நாளைக்கு 10,000 மாறும். இந்த ப்ராஜெக்ட் மாறதுக்கு எவ்வளவு டைமிங் எடுக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அப்கமிங் ஆல்மோஸ்ட் சிட்டிக்குள்ள எல்லாமே மெட்ரோ ப்ராஜெக்ட் முடியற கண்டிஷன்ல அடுத்த கட்டமா அப்படியே வெளியில கொண்டு வராங்க மெட்ரோ ப்ராஜெக்ட். இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் மெட்ரோ வந்துருச்சு அப்படின்னா ரேட் வந்து கண்ணா பின்னாடி ஏறும் சார். கண்டிப்பா மெட்ரோ வந்தாவே ரேட் எங்க போய்டும். அதே மாதிரி தான் ஒரு காலத்துல தாம்பரம் அப்படி தானே இருந்தது. எல்லாமே எல்லாம் வாங்க முடியாது. ஒரு டைம்ல வேலை செய்யலாம் எதுவுமே இல்ல. இப்போலாம் அது ஒரு ஸ்கொயர் ஃபீட் 15,000 போகுது சார். போயிட்டு இருக்கு இல்ல. ஓகே சார், இப்போ உங்களை கான்டாக்ட் பண்ணனும்னா எந்த டைம்ல கான்டாக்ட் பண்ணலாம் சார்? என்ன டைம் வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம் சார். ஓகே. சோ அதுக்கு டைம் எதுவுமே அதுக்கு டைமிங்லாம் ஒண்ணும் இல்ல சார். ஓகே. நீங்க கால் பண்ணீங்கன்னா அடுத்து ஒரு 10 மினிட்ஸ் இல்ல மேக்ஸிமம் ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ள உங்க ரிட்டர்ன் கால் வந்துரும். ஓகே. ஒருவேளை எடுக்காத பட்சத்துல. ஓகே சார், லாஸ்டா ஒரு கேள்வி சார். சொல்லுங்க சார். சோ பக்கத்துல பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் காலேஜஸ் அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். நம்ம சைட் வந்து பெரிய பெனிஃபிட்டே பாத்தீங்கன்னா நியர்பைல ஸ்கூல் காலேஜஸ் இருக்கிறது தான். எஜுகேஷன் லெவல்ல நீங்க பேஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா நம்ம சைட்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல நீங்க ஸ்கூலுக்கு போயிடலாம். உங்களுக்கு ஒரு சின்ன பைக் போற தூரத்துல நீங்க காலேஜ் இருக்கு. ஆமா சார். நம்ம சைட்டுக்கு அப்படியே பின்பக்கம் பாத்தீங்கன்னா தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. சைட்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா குட்டத்து சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது. சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் தாண்டி தான் நம்ம சைட்டுக்கு நீங்க வருவீங்க. சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜுக்கும் நம்ம சைட்டுக்கும் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர் தான். 3 கிலோமீட்டர் தான். வெறும் 3 கிலோமீட்டர் தான். ஓகே. இப்போ இந்த கனெக்டிவிட்டி அதெல்லாம் எப்படி சார் நம்ம சைட்ல இருந்து, அதாவது சைட் என்ட்ரன்ஸ்ல இருந்து நீங்க லெஃப்ட் சைடு ஒரு 500 மீட்டர் நீங்க போனீங்க அப்படின்னா பஸ் ஸ்டாண்ட் இல்ல சார், பஸ் டிப்போவே இருக்கு. சோமங்கலம் பஸ் டிப்போவே இருக்குது. அப்படியே நீங்க ரைட்ல ஒரு 500 மீட்டர் போனீங்கன்னா நடுவரப்பேட்டை ஜங்ஷன் வரும். அந்த ஜங்ஷன்ல இருந்து உங்களுக்கு எனி டைம் பஸ் ஃபெசிலிட்டி இருக்கு. சேம் நடுவரப்பேட்டை ஜங்ஷன்ல இருந்து நீங்க ரைட் எடுத்தா உங்களுக்கு மணிமங்கலம், நீங்க லெஃப்ட் எடுத்து திரும்ப ரைட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தாம்பரம் சார். அதே இது நம்ம சைட்ல இருந்து லெஃப்ட் நீங்க போனீங்க அப்படின்னா குண்டத்தூர் போறதுக்கான பைபாஸ் ரோடு கனெக்டிவிட்டி பாத்தீங்கன்னா வெறும் 3 கிலோமீட்டர் தான். 3 கிலோமீட்டர் தான். ஆமா சார். சோ கனெக்டிவிட்டி எக்கச்சக்கமா இருக்கு. கனெக்டிவிட்டி பயங்கரமா இருக்கு சார். அதே மாதிரி இந்த மணிமங்கலம் நீங்க டச் பண்ணிட்டீங்க ஒரு 3 கிலோமீட்டர்ல அப்படின்னா மணிமங்கலத்துல இருந்து ஸ்ரீபெரும்புதூருக்கு இப்பதான் பைபாஸ் ரோட மாத்திருக்காங்க. 4-வே ட்ராக் ரோட மாத்திருக்காங்க. ஓகே. அங்கேயே அந்த ரோடு கனெக்டிவிட்டி இருக்கு சார். அங்க இருந்து நீங்க படப்பை போயிடலாம், ஒரகடம் போயிடலாம். இந்த குண்டத்தூர் பைபாஸ் நீங்க பிடிச்சீங்கன்னா 4 போயிடலாம், குண்டத்தூர் போயிடலாம், அதுக்கப்புறம் பூந்தமல்லி போயிடலாம். சிட்டிக்குள்ள நீங்க ரீச் பண்றதுக்கு நிறைய கனெக்டிவிட்டிஸ் இருக்கு. கனெக்டிவிட்டி இருக்கு, பிரச்சனை இல்ல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த தாம்பரம் சர்க்கிள்ல வந்து இப்ப நீங்க இடம் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த சர்க்கிள்ல வந்து 7 கிலோமீட்டர்ல வந்து இந்த சைடு, அதாவது வந்து ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத் இந்த மாதிரி இருக்கு சரிங்களா. நீங்க எந்த சர்க்கிள்லயுமே நீங்க வந்து இந்த பட்ஜெட்ல இடம் வாங்க முடியாது. ஓகே. இப்ப இந்த சர்க்கிள்ல இந்த சைடு மட்டும் தான் வெஸ்ட் சரிங்களா. இப்ப வெஸ்ட் சைட்ல வந்து ஒரு 7, ஈஸ்ட் சைட்ல வந்து ஒரு 7 கிலோமீட்டர்ல நீங்க போய் இடம் வாங்க போனீங்கன்னா ஒரு வீடு வாங்குனீங்க, சிங்கிள் ஹவுஸ் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா குறைஞ்சது 1 கோடி ரூபாய்க்கு மேலதான் இருக்கும். ஓகே சரிங்களா. இப்ப நீங்க அதே வந்து நீங்க வந்து இந்த சைடு போனீங்க, தாம்பரத்துல இருந்து இப்படி உள்ள போனீங்கன்னா அங்கேயும் அது ரேட்டு தான் போகுது. ஓகே. அதே மாதிரி தாம்பரத்துல நீங்க பெருங்குத்தூர் போனீங்கன்னாலும் அங்கேயும் அது ரேட்டு தான் போயிட்டு இருக்கு. இப்ப தாம்பரத்துல இடம் வாங்கணும்னு ஆசையோட இருக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் என்னன்னா, தாம்பரத்துல வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த நம்மளோட சைட்ல மட்டும்தான் வெறும் வந்து வீடோட கட்டி விடுறோம். எப்படி கட்டி விடுறோம்னா நீங்க விசாரிச்சுக்கலாம். வெறும் 24 லட்சம் ரூபாய்க்கு வீடோட சேர்த்து இடமும் சரிங்களா. உங்களுக்கு வந்து 50-50 ஆஃபர்ல நாங்க பண்ணி கொடுக்குறோம். ஓகே. இடம் வீடு சரிங்களா. நீங்க 50% பே பண்ணா போதுங்க. ஓகே சரிங்களா. மீதி 50% வந்து நாங்க இஎம்ஐ ப்ராசஸ், நாங்களே இஎம்ஐ ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறோம் நாங்க. ஓகே. நீங்களே பண்ணி. ஆமா, அந்த 50% கூட நம்ம பேங்க் லோன் ப்ராசஸ் பண்ணி நம்ம வந்து அந்த பேமெண்ட் கூட பேங்க் லோன்ல ப்ராசஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். மீதி வந்து நீங்களே இஎம்ஐ கொடுங்க. ஓகே ஓகேங்களா. நீங்க கையில இருக்கிற காசை போட்டு நம்ம வந்து ஒரு இஎம்ஐ ப்ராசஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு வீடை கட்டி கொடுக்கலாம். அந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டி நாங்க உங்களுக்கு கொடுக்க போறது கிடையாது. ஓகே. நாங்க கட்டும் போது நீங்க பக்கத்துல உட்காந்து பார்க்கதான் போறீங்க. ஓகே. என்ன மண்ணு போடுறோம், என்ன செங்கல் மெட்டீரியல் எல்லாமே என்ன பார்த்து தான் நீங்க வந்து இது பண்ண போறீங்க. அதனால வந்து இந்த பட்ஜெட்ல வந்து கொடுக்க முடியுமா அப்படின்னு நம்ம கணக்கு எடுத்து பார்த்தோம்னா இந்த பட்ஜெட்ல வந்து இந்த சர்க்கிள் எங்கேயுமே கொடுக்க முடியாது. கண்டிப்பா இல்ல சரிங்களா. அதனால வந்து பாத்தீங்கன்னா வாங்க வந்து பாருங்க ஓகேங்களா. உங்களுக்கு தேவையான பிளாட், கார்னர் பிளாட் இருக்குது, ஈஸ்ட், வெஸ்ட், நார்த் எல்லா இதுலயும் இருக்கு. வந்து நீங்க பார்த்து நீங்க உங்களோட இடத்த சூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி மக்களே. வீடியோ பார்த்திருப்பீங்க, சூப்பரான வீடியோ. நிறைய இது வந்து நம்ம கவர் பண்ணியிருந்தோம். லே அவுட்ல இருந்து கனெக்டிவிட்டி எப்படி, என்னென்ன பைபாஸ் இருக்கு, அவுட்டர் ரிங் ரோடு எவ்வளவு தூரம், காலேஜஸ் என்ன, அதே மாதிரி ஸ்கூல்ஸ் என்ன, எல்லாமே வீடியோல தெளிவா உங்களுக்காக நான் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உண்மையா சொல்றேன், இந்த லே அவுட்ல வந்து ரேட் வந்து ரொம்ப கம்மியா கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா மற்ற ப்ராஜெக்ட்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மார்ஜின் அதிகமா வச்சு உங்களுக்கு அது சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து இவங்களோட ஓன் ப்ராஜெக்ட்னால
நம்ப முடியாத ரேட்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஜஸ்ட் 2300 per square feet ரேட்ல வந்து இங்க கொடுத்துட்டு இருக்காங்க. உங்க கையில ஒரு 5 லட்ச ரூபாய் இருந்தா போதுங்க, இங்க வந்து நீங்க இடத்த வாங்கிடலாம். உங்களுக்கு வீடு கட்டணும் அப்படின்னா ஒரு 24 லட்சத்துக்கு நீங்க இடம் பிளஸ் வீடு வந்து இங்க இது பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ரேட்ல வந்து தாம்பரத்துல இருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர்ல இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் வந்து இஎன்கே சக்சஸ் அவென்யூ வந்து நம்மளுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா தாம்பரம் ஒரு காலத்துல எப்படி இருந்தது உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து எங்கேயோ போயிடுச்சு, லேண்டே வாங்க முடியல தாம்பரத்துல. அதே மாதிரி தான் இங்கேயும் நல்ல ஒரு லொகேஷன்ல தான் இருக்கு. டெவலப்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு. உங்களுக்கு நான் வீடியோல தெளிவா காட்டியிருப்பேன். ஒரு தடவை வந்து நீங்க சைட்டை விசிட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா சொல்றேன், உங்களுக்கு இந்த சைட்டு பிடிக்கும். கண்டிப்பா நீங்க வந்து பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சர்ல கண்டிப்பா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டும் ஆகும். நீங்க வீடு கட்டி குடியேறணுமா அதுவும் நீங்க பண்ணிக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா அதுவும் நீங்க பண்ணிக்கலாம். ஸோ மேலும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்ம சேனல் பேரை கண்டிப்பா ரெஃபர் பண்ணுங்க, பெஸ்ட்டா பண்ணி கொடுத்துருவாங்க. இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றேன். Till then, bye.